வெல்கம் டு வைப் வித் ஆது. இன்னைக்கு நான் என்ன பண்ண போறேன்னா சூப்பரான ஒரு டெசர்ட் ரெசிபி. என்னன்னா பன்னீர் பாயசம். இதுக்கு நான் 1 லிட்டர் பால் எடுத்து வச்சிருக்கேன். வீட்லயே செஞ்ச பன்னீர் 200 கிராம். அத பன்னீரை துருவி வச்சிருக்கேன். 100 கிராம் சுகர், 100 கிராம் மில்க் மைடு, கொஞ்சம் குங்குமப்பூ. இதுக்கு தேவையான பொருட்கள் இவ்வளவுதான். இந்த பாலை இப்ப நம்ம காய்ச்சிக்கலாம். பால் நல்லா பொங்கிடுச்சு பாருங்க, நல்லா பொங்கி வருது. இப்ப கொஞ்ச நேரம் இப்படியே கிண்டி விட்டோம்னா கொஞ்சம் பால் கொஞ்சம் திக்காகும். திக்கான உடனே இதுல சர்க்கரையை நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 100 கிராம் சர்க்கரை எடுத்திருக்கேன். 100 கிராம் கூட வேண்டாம், ஒரு 75 கிராம் அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஏன்னா மில்க் மேட் சேர்த்த போறோம். 75 கிராம் அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை நல்லா கரையட்டும். சர்க்கரை நல்லா கரைஞ்சு கொதி வரட்டும். விடாம கலந்துகிட்டே இருங்க, ஏன்னா பால் அடிபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. கெட்டியான பாலுங்கிறதுனால அப்புறம் பால் பாயசம் பூரா உங்களுக்கு தீஞ்ச ஸ்மெல் வந்துடும். அதனால விடாம கிளறிக்கிட்டு இருங்க. இப்போ இந்த பன்னீரை நம்ம சேர்த்துக்கலாம். 200 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன், துருவி வச்சிருக்கேன். இந்த 200 கிராம் பன்னீரை இதுல சேர்த்துக்கலாம். கடையில கூட கிடைக்குது, ஆனா இது வீட்லயே செஞ்ச பன்னீர். இது பன்னீர் கொஞ்ச நேரம் இதுல வேகட்டும், பால்ல வேகட்டும். இத பன்னீர் கீர்னு சொல்லுவாங்க. இது ஒரு ஃபெஸ்டிவல் நாள்ல எல்லாம் எப்பவும் சேமியா பாயசம், ஜவ்வரிசி பாயசம், பால் பாயசம் பண்றது. இது போல ஒரு வித்தியாசமான பாயசத்தை வீட்டுல செஞ்சு கொடுங்க எல்லாருக்கும். ரொம்ப டேஸ்டா இருக்கும். செய்யறது ஒன்றும் கஷ்டமா கிடையாது. நீங்க செஞ்சு பாருங்க. குழந்தைங்க பிறந்த நாளுக்கெல்லாம் இது போல செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. குழந்தைங்க பர்த்டேக்கெல்லாம் இதை செய்யலாம். இதெல்லாம் 5 ஸ்டார் ஹோட்டல்ல கிடைக்கும். ரொம்ப விலை ஜாஸ்தி, ஆனா இது சிம்பிளா நம்ம வீட்லயே செஞ்சிடலாம். உப்பு சேர்க்கிறேன். குங்குமப்பூ ஒரு வாசனையும் ஒரு கலரையும் கொடுக்கும். அதுக்காக குங்குமப்பூ சேர்த்திருக்கேன். குங்குமப்பூங்கிறது ஆப்ஷனல் தான். இருந்தா பாருங்க, இல்லைன்னா விட்டுருங்க. அதனால ஒண்ணும் இல்ல. ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். குங்குமப்பூ இல்லையேன்னு அதுக்காக ஒன்னும் ஃபீல் பண்ண வேண்டாம். குங்குமப்பூ இல்லைன்னாலும் பரவாயில்ல, வீட்டுல இருந்தது அதனால நான் சேர்த்திருக்கேன். நான் காமிச்ச மில்க் மைடு 200 கிராம். அதனால நான் என்ன பண்ணிருக்கேன், பாதி 100 கிராம் மில்க் மைட் அளவு எடுத்து வச்சிருக்கேன். அந்த மில்க் மைடை இதுல கலந்துக்கலாம். மில்க் மைடு போடுற போதும் கை விடாத கிளறுங்க. பால் திக்காகும். இத்தனை கஷ்டப்பட்டது வேஸ்ட் ஆயிடும். தீய விடாத கரண்டியால நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. மில்க் மைடு போட்டுட்டு கிளறிட்டு இருக்கேன். இன்னும் 2 நிமிஷம் தான். பாருங்க, நம்ம போட்ட பன்னீர் எல்லாம் மேல வெந்து மேல மிதக்குது. பாத்தீங்களா? பன்னீர் எல்லாம் மேல துருவி போட்ட பன்னீர் எல்லாம் மேல அப்படியே மிதந்து நிக்குது. பன்னீரும் நல்லா வெந்துருச்சு. இது ஒரு டெசர்ட் ரெசிபி. இது சூடாவும் சாப்பிடலாம். அதை விட ஃப்ரிட்ஜில் நல்லா இது ஆறின பிறகு ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா கூல் பண்ணிட்டு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் ரொம்ப டேஸ்டா இருக்கும். இது வீட்டில் ஈஸியா செய்யற டெசர்ட்ஸ். பாருங்க எவ்வளவு நல்லா திக்கா வந்திருக்கு. இது ஆயிடுச்சு பாருங்க, கொதி வந்துருச்சு பாருங்க. இன்னும் பால் நல்லா திக்கா இருக்கு. நீங்க நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடுங்க, ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஆயிடுச்சு. ஸ்டவ்வை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறின உடனே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்ப நல்லா ஆறி ஃப்ரிட்ஜில் வச்சு கூல் பண்ணிட்டேன். பாருங்க சாண்டில் கலர்ல எப்படி வந்திருக்கு பாருங்க, ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. இது போல டிஷ்ஷை நீங்க வீட்டுல செஞ்சு பாருங்க. செய்யறது கஷ்டமே இல்லை, ஈஸியா செய்யலாம். இது போல புது புது ரெசிபிலாம் எங்க சேனல்ல வரும். நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து இது போல ஒரு புது விதமான டிஷ்ஷோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்.